உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கடலூர் மாவட்டம் திடீர்குப்பத்தில் வெள்ள பாதிப்புகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் ஆய்வு செய்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். எங்களை போட்டு எங்க நிமிஷம் பண்றீங்க? மறைச்சுக்கிட்டு சொல்லாதீங்க. அவர்கிட்ட கிட்ட கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். திடீர்குப்பத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் ஆய்வு பற்றிய கள விவரங்கள் என்ன? தென்பெண்ணை ஆற்றில் அளவுக்கு அதிகமான தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு கிராமம் மற்றும் நகர பகுதிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகியது. இந்த பாதிக்கப்பட்ட பகுதியான திடீர்குப்பம், அந்த பகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு உள்ள இந்திரா நகர் மற்றும் எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை சந்தித்தார். பின்னர் அவர்கள் வீடுக்குள் சென்று பார்த்து எந்த அளவில் சேதாரம் இருக்கிறது என்பதை கேட்டறிந்தார். மேலும் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு வீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மத்திய அரசு திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வீடு வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது, அதற்காக எங்களது கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களை பார்ப்பார்கள், அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய அந்த வீட்டின் நிலையை எடுத்துக் கூறுங்கள், அதற்காக நாங்கள் ஒரு அணியை அமைத்துள்ளோம், அவர்களுக்கு உங்களை பார்ப்பார்கள் என்று ஆறுதல் கூறினார். அதன் பிறகு இந்த பகுதியிலேயே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாய், மளிகை பொருட்கள் மற்றும் பிரெட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அவர் வழங்கினார். இதன் பிறகு கடலூர் ஓம் சக்தி நகருக்கு செல்லும் அவர் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார். பின்னர் வள்ளிவிலாஸ் என்ற ஒரு தனியார் திருமண மண்டபத்துக்கு செல்கிறார். அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்க இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.